K.N. நேரு. சரியா? 3 மாவட்டத்தை நான் பார்த்துக்க போகிறேன். 15 தொகுதின்னு வச்சுக்கோங்க வாதத்துக்கு. ராஜா உன்னை தூக்கி உள்ளே வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், என் தொகுதி லால்குடி மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா மாட்டாரா? கழகத்துக்காக நான் சிறை செல்வேன் அப்படின்னு சொல்லுவாரா? அந்த வயசு அவருக்கு இல்லை சார். எஸ். துரைமுருகன் ராஜா அப்படின்னு கூப்பிட்டாலே அப்ரூவ் ஆகிடுவார். மூர்த்தி இப்போவே பேசிக்கிட்டு இருக்கார். எல்லா அரசியல்வாதிகளுக்கும் நன்றாக தெரிந்த விஷயம், குறிப்பாக திமுக அரசியல்வாதிகளுக்கு நன்றாக தெரிந்த விஷயம், இந்த குடும்பம் தன்னை மட்டும்தான் பாதுகாக்கும். மனைவியை காப்பாற்றுறதுக்காக மகளை ஜெயிலுக்கு அனுப்பிச்ச கட்சி அது. டெல்லியிலேருந்து சொல்லிட்டாங்க, ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வேணும் அப்படின்னு. அம்மா பாவம்மா. நான் தான் K.N. நேரு. ரைட்டா? 5 கட்சி மாறி வந்த ஒரு செந்தில் பாலாஜிக்காக தொட்டுப்பா சிண்டிப்பா அப்படின்னு வீடியோ போடுறீங்க. இது வரைக்கும் K.N. நேருக்கிட்ட என்னையா பிரச்சனைன்னு கூட கேட்கல. அந்த வேலைவாய்ப்பு மோசடியாக இருக்கட்டும். வேலைவாய்ப்புனா என்ன? அந்த 2000 சொச்சோன்னு நினைக்கிறேன் அப்பாயின்மெண்ட்டு. 2000 சொச்சம் பேரும் நேரு சொந்தக்காரங்களா? கட்சிக்காரன் தானே, கட்சிக்கு தானே செஞ்சார். என்னையா பிரச்சனைன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. ஒரு என்கொயரி கிடையாது. நேற்று அனுப்பின அந்த கடிதத்துலையும் சார் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 10% 5% வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ட்டி பிரசிடென்ட் யார்? M.K. ஸ்டாலின். இன்னொன்று, இந்த ஊழல் ஒரு பெரும் பனிப்பாறையின் சிறு முனை அப்படின்ட்டு ஈழி அந்த கடிதத்தில் இருக்கு. அதை அப்படியே எடப்பாடி கோட் பண்ணார் பார்த்தியா? கோபி கூட்டத்தில் எதிரிகளே இல்லாமல் தேர்தல் போட்டியிட போகிறோன்ட்டு தெரியாமையா சொன்னார்?